ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான ஹோம் ரெமெடி தாங்க. இதை செய்கிறதுக்கு 2 பொருள் மட்டுமே போதுங்க. இந்த ஹோம் ரெமெடியை பயன்படுத்தி மூட்டு வலி, மூட்டு வாதம்னு சொல்லுவாங்க தானே, முழங்கால தொட்டாலே சூடாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கூட இதை அப்ளை பண்ணி நல்லா பயனடையலாங்க. ரொம்ப நேரமாக நின்றுட்டு வேலை பார்க்குறவங்க, கை கால் குடைச்சல் இருக்கிறவங்க, முதுகு வலி, பேக் பெயின், இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆயில் அப்ளை செஞ்சு நல்லா பயனடையலாங்க. இப்போது வலி இருக்கிற இடத்துல இந்த ஆயிலை கொஞ்சமாக தடவுனா போதுங்க. இந்த ஆயில் அப்ளை செய்யும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம லேசாக இப்படி அப்ளை பண்ணாலே போதும், ரொம்ப அழுத்தமாக நம்ம தடவணும் கூட அவசியம் இல்லைங்க. இந்த ஆயில் நல்லா அப்ளை பண்ணோடனே நல்லா அப்சர்வ் ஆகிடும். பிசு கூட அவ்வளோக்கு இருக்காது, ரொம்பவே லேசாக தாங்க இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம எப்போ வழக்கம் போல் இதை வாஷ் பண்ணிடலாம். நல்ல ரிலீஃப் தெரியும். உடனே நமக்கு இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணணும். மீதி இருக்கிறத ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. அப்போவே கலந்து உடனே யூஸ் பண்ணிடுங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இந்த மிக்ஸி ஜாரில் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போது இதில் இருக்கிற சாறு தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இப்படி அழுத்தி விட்டோம்னா இதில் இருக்கிற சாரெல்லாம் வந்துடும். நம்ம இதை அப்படியே கூட நம்ம ஆயிலோட அப்ளை பண்ணலாம். ஆனால் நம்ம உடம்புல தடவும் போது அப்படியே திப்பியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா எடுத்தாச்சு. இப்போது இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு முக்கியமான பொருள் கலக்க போகிறாங்க. அதுதான் நமக்கு வலி நிவாரணம் தரப்போகுது. அது என்னென்னா கடுகெண்ணெய். இந்த கடுகெண்ணெய் தான் இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது எந்த அளவுக்கு வெங்காய சாறு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம இந்த கடுகெண்ணெயை நம்ம இந்த கரண்டியில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காய சாரோட இந்த கடுகெண்ணையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். இப்படி நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இதை அடுப்புலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம இப்படி கலந்து விட்டாலே போதும். இப்போ வேற ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துடலாம். பெருசாக இருக்க கரண்டி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். இப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, இது 2 பொருளை சேர்த்தாலே இந்த கெட்டியான பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ கிட்ட பார்க்கலாம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த மாதிரி பதம் வந்த பிறகு நமக்கு காலில் கையில் எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணலாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் இஞ்சி நல்லெண்ணெய் நம்ம போட்டிருக்கோம். ரொம்பவே நல்லா ரிலீஃப் இருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. அதே மாதிரி இதுவும் நல்லா நமக்கு எந்த வலியாக இருந்தாலும் உடனே கேட்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான இந்த வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே நம்ம செய்கிற இந்த ஹோம் ரெமெடிஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வெங்காய சாறு கடுகெண்ணெய் இந்த ரெமெடி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை செய்வோம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.